அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை என்று இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். மதுரை மாவட்டம் திருநகரில் அறிஞர் அண்ணா பெயரில் செயல்பட்டு வந்த பூங்காவுக்கு ஸ்டெம் பெயர் என்று பெயர் மாற்றம் செய்தமைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து எக்ஸ் வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில், ஆட்சிக்கு வரும்போது அண்ணா வழி நடப்போம் என்று கூறிய திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் உடனே மறந்தது பேரறிஞர் அண்ணாவை தான் என்று விமர்சித்திருக்கிறார். மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு இடத்திலும் திமுக அரசு அண்ணாவின் பெயரை முன்னிறுத்தியது இல்லை. அதிமுக திட்டங்களுக்கு ஒட்டிய ஸ்டிக்கர்களில் கூட தன் தந்தை கருணாநிதி பெயரை வைத்தாரே தவிர அண்ணாவின் திருப்பெயரை வைக்கவில்லை. தற்போது ஒரு படி மேலே போய் மதுரை திருநகர் அறிஞர் அண்ணா பூங்கா என்ற பெயரில் உள்ள அறிஞர் அண்ணாவை நீக்கிவிட்டு ஸ்டெம் பூங்கா என்று பெயர் வைத்துள்ளது திமுக அரசு என்று விமர்சித்திருக்கிறார். தங்களை ஏதோ பெரிய கொள்கை குன்று போல பாவித்துக் கொள்ளும் திமுக தங்கள் கட்சியை நிறுவிய தலைவரின் பெயரை அழிக்க நினைப்பது கொடூர எண்ணம் அல்லவா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த தீய சக்தி தனம்தான் இதை எதிர்த்தொழிக்கத்தான் அண்ணாவின் பெயர் தாங்கி கொடியில் அவர் உருவம் தாங்கி அண்ணாயிச கொள்கை ஏந்தி நிற்கும் அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காரணம். அறிவியல், பொறியியல், கணிதம் சார்ந்த பூங்காவாக மாற்றுவதாக சொல்பவர்கள் இவை அனைத்திற்கும் தமிழ்நாட்டில் அடித்தளமிட்ட பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தானே பூங்காவிற்கு சூட்டியிருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிஞர் அண்ணா பூங்கா தொடர்ந்து அந்த பெயரிலேயே செயல்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். பிரகாஷ், தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.